the Lord. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்துவினுடைய 7 முறை புடமிடப்பட்ட அந்த புண்ணிய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. அந்த வார்த்தை வந்து உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லுகிறது? உங்களுடைய ஞானத்தை தயவு செய்து காத்து கொள்ளுங்கள். நாம் பேசுகிற வார்த்தையில் ஞானமாய் இருக்க வேண்டும். நாம் நடக்கிற நடையில் ஞானமாய் இருக்க வேண்டும். நாம் போகிற இடங்களுக்கு ஞானமாய் போக வேண்டும். அதாவது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வார்த்தையின் பிரகாரம் நாம் ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த காலை வேளையிலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அந்த ஞானத்தை நீங்கள் காத்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா? நாம் ஞானமாய் பேசும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா? நாம் ஞானம் இல்லாமல் பேசுகிறதுனால் சில காரியங்கள் நம்மளை விட்டு போய்விடுகிறது. ஆசீர்வாதங்கள் போய்விடுகிறது, நன்மை போய்விடுகிறது, அநேக பாதுகாப்புகள் போய்விடுகிறது, விடுதலை போய்விடுகிறது, சுகம் போய்விடுகிறது. தயவு செய்து நீங்கள் ஞானமாய் பேசி, ஞானமாய் நடந்து, ஞானமாய் யோசித்து கர்த்தரிடத்திலிருந்து வருகிற அநேக நன்மைகளை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். அப்படித்தான் சாலமோன் பிரசங்கி புஸ்தகத்தில் எழுதும் பொழுது அழகாய் எழுதி சொன்னார். என்ன தெரியுமா சொன்னார்? வாசித்து பாருங்கள். பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதில் 1வது வசனம் சொல்லுகிறது, ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி வந்திருக்கிறது. காரியத்தின் தாற்பரியத்தை அறிந்தவன் யார்? அங்கு ஒரு கேள்விக்குறி வந்திருக்கிறது. மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அவன் முகத்தின் மூர்க்கம் மாறும். மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணுமா? அதாவது கர்த்தருடைய வேதத்தை ஞானமாய் நீங்கள் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் சொல்லுகிற வழியிலே நீங்கள் ஞானமாய் நடக்கும் பொழுது உங்களுடைய முகம் பிரகாசமா இருக்குமா? அதாவது வேதம் சொல்லுகிறது, அவருடைய முகத்தின் ஒளியை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவாராம். எப்படி தெரியுமா பிரகாசிக்க பண்ணுவாராம்? அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கும் பொழுது அந்த தியானத்தின் மித்தம், அந்த ஞானத்தின் மித்தம் உங்களுடைய முகம் வேறுபடுகிறது, உங்களுடைய முகம் மாறுகிறது. அதுதான் அடுத்த லைன்ல பார்க்கும் பொழுது, அவன் முகத்தின் மூர்க்கம் மாறும். மூர்க்கம்னா நம்ம அநேக காரியத்துல ஞானம் இல்லாம கோபப்படுவோம், அநேக காரியத்துல ஞானம் இல்லாமல் படபடன்னு ஏதாவது ஒரு காரியத்தை செய்திருவோம். நம்ம ஏதோ ஒரு காரியத்துல ஞானம் இல்லாமல் நம்முடைய கோபத்தின் மித்தம் நம்முடைய முகங்கள் மாற்றம் அடைந்திருக்கும். அப்பொழுது நம்முடைய முகத்தில் ஒரு மாற்றம் வருகிறது என்று கேட்டால், எங்கிருந்து இந்த மாற்றம் வருகிறது, எங்கிருந்து இந்த மூர்க்கம் வருகிறது? அப்படி என்று நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சரீரத்தில் ஏற்படுகிற அந்த கோபத்தின் மித்தம், அந்த ஞானம் இல்லாமல் ஏற்படுகிற சண்டையின் மித்தம், அந்த ஞானம் இல்லாமல் வருகிற வார்த்தையின் மித்தம் நம்முடைய மூர்க்கம் இன்னும் மாறாமல் இருக்கிறது. ஆனால் அவர் சொல்லுகிறார், அவருடைய வேதத்தில் நீ இரவும் பகலும் தியானமாய் இருந்து அந்த ஞானத்தை காத்து கொள்வாய், ஆனால் உன்னுடைய முகம் வேறுபட்டிருக்கும். அப்படித்தான் அந்த வேத வசனம் சொல்லப்படுகிறது. அவன் முகத்தின் மூர்க்கம் மாறும். இன்னைக்கு உங்களுடைய முகத்தினுடைய மூர்க்கம் மாற வேண்டும் என்று சொன்னால், அந்த ஞானத்தை இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த ஞானத்தை நீங்கள் தயவு செய்து காத்துக்கொள்ள வேண்டும். அந்த ஞானத்தை நீங்கள் காத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கிறது தெரியுமா? அதே சாலமோன் தான் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் எழுதுகிறார். வாசித்து பாருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, நீ அதை மேன்மைப்படுத்து. அதாவது இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட அந்த ஞானத்தை நீ மேன்மைப்படுத்து. அந்த ஞானம் சொல்லுகிற பிரகாரம் நீ நடந்து கொள். அந்த ஞானம் என்ன சொல்லுகிறதோ அதன் பிரகாரம் நீ செயல்படு. அந்த இடத்திற்கு நீ போ, அதை மட்டும் யோசி, அதை மாத்திரம் செய்யும் என்று சொல்லும் பொழுது அந்த ஞானத்தை நீ மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீங்கள் அந்த ஞானத்தை சரியாய் காத்துக்கொண்டு அது சொல்லுகிற பிரகாரம் நீங்கள் நடப்பீர்களானால் அந்த ஞானம் உங்களை மேன்மைப்படுத்தும், உங்களுடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும், உங்களுடைய குடும்பத்தை மேன்மைப்படுத்தும், வேலை ஸ்தலத்தில் மேன்மைப்படுத்தும், குடும்ப வாழ்க்கையில் மேன்மைப்படுத்தும். நீங்கள் ஞானமாய் பேசும் பொழுதுதான் இப்படிப்பட்ட மேன்மைகள் கடந்து வரும். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, அந்த ஞானத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். நீங்கள் இயேசு கிறிஸ்து கொடுத்த ஞானத்தை அழகாய் காத்துக்கொண்டு ஒரு வேலை செய்கிற இடத்தில்
நாம் ஞானமாய் பேச வேண்டும். நாம் போகிற இடத்தில் ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஞானமாய் நடந்து கொண்டு ஞானமாய் பேசுவீர்களானால் அது உங்களை எந்த மனிதனிடத்தில் போகிறீரோ அந்த மனுஷனுக்கு முன்பதாக அந்த ஞானம் உங்களை கனம் பண்ணுமா. எவ்வளவு அழகா இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. இன்னைக்கு எத்தனையோ இடங்களில் எத்தனையோ மனிதர்கள் வகை வகையா இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் பேசும் பொழுது ஞானம் இல்லாமல் பேசி விடுவார்கள். அப்புறம் சொல்லுவார்கள், நான் ஏதோ தெரியாம பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, ஏதோ ஒரு கோபத்துல நான் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்பாங்க. ஒன்னே ஒண்ணுதான், அந்த ஞானத்தை நீ காத்து கொண்டால் அந்த ஞானம் உன்னை காத்துக்கொள்ளும், அந்த ஞானம் உன்னை நடத்தும், அந்த ஞானம் உன்னை பண்ணுமா. பாருங்க, அப்படியே 9வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். இந்த ஞானத்தை, கர்த்தர் கொடுத்த ஞானத்தை நீங்கள் தெளிவாய் காத்து கொள்ளும் பொழுது அந்த ஞானத்தின் மித்தம் வருகிற ஆசீர்வாதத்தை பாருங்க. அது உங்களை மேன்மைப்படுத்துமா, அது உங்களை காத்து கொள்ளுமா, அது உங்க தலைக்கு அலங்காரமான கிரீடமா இருக்குமா. அந்த கிரீடத்தை இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு சூட்டுகிறாராம். எப்படி தெரியுமா? ஞானத்தை கொடுத்தவரே அந்த ஞானத்தின் மித்தம் நீங்கள் நடந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறாராம். அல்லேலூயா. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எவ்வளவு அழகா நமக்கு இந்த காலை வேளையில கத்துக் கொடுக்கிறார் பாருங்க. அதாவது அந்த பிரசங்கி புஸ்தகத்தில் வாசிச்சு பார்க்கும் பொழுது நாம் வேர்பிரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் நம்ம இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறாராம். இந்த நாள் வரைக்கும் ஒருவேளை நீங்கள் வேர்பிரிக்கப்பட்டும் வேர்பிரிக்கப்படாதவர்கள் போல் வாழ்வீர்களானால் தயவு செய்து இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட ஞானத்தை காத்து கொள்ளுங்கள். அந்த ஞானத்தை நீங்கள் காத்து கொள்ளும் பொழுது அது நிச்சயமாய் உங்களை மேன்மைப்படுத்தும், உங்களை கனப்படுத்தும், உங்களுக்கு நன்மை கொண்டு வரும், உங்களுக்கு அநேக ஆசீர்வாதத்தை கொண்டு அநேக பாதைகளில் கர்த்தர் உங்களை செம்மையாய் நடத்துவாராம். அதுதான் அவர் கொடுக்கிற ஞானம். அவர் கொடுக்கிற ஞானத்தில் அவர் சொல்லுகிற வழியில மாத்திரமே நீங்கள் நடக்க வேண்டுமா? அவர் கொடுத்த ஞானத்தை தயவு செய்து நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். வேதத்தை காத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அநேக ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்ளுங்கள், நன்மையை காத்துக்கொள்ளுங்கள். அந்த ஞானம் உங்களிடத்தில் செம்மையா இருக்குமானால் உங்களுடைய வழியும் செம்மையா இருக்கும். நீங்கள் போகிற வழியிலே அநேக ஆசீர்வாதங்கள் உங்களுக்காக காத்திருக்குமாம். நாம் இன்னொரு வேத வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதில் 15வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வேத வசனம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? ஒரு பெரிய கூட்டம் ஸ்தேவான் எதிலையாவது விழுவானா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஸ்தேவானை குற்றம் பிடிக்க ஆலோசனை சங்கத்தில் நிற்க வைக்கும் போது ஸ்தேவான் முகம் பிரகாசமாயிருந்து வேறுபட்டிருந்ததாம். அப்ப ஸ்தேவானை நடத்தினது யார்? கர்த்தருடைய ஞானம் ஸ்தேவானை கிரயமாய் நடத்தினது. அப்ப அந்த ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்தவங்க எல்லாம் வியந்து பார்க்கத்தக்கதாக கர்த்தர் ஸ்தேவானை நடத்தினார். பாருங்கள் அந்த வேத வசனத்தை. ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாய் இருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். அதாவது இதில் ஒரு பெரிய விஷயம் அடங்கியிருக்கிறது. என்ன தெரியுமா? அதாவது ஆலோசனை கூட்டத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாய் இருந்தார்கள். ஏதாவது குற்றம் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி, குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி ஸ்தேவானை சுற்றி அநேகர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். இந்த வேத வசனத்தில் ஒரு பெரிய காரியம் அடங்கியிருக்கிறது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஏதாவது ஒரு பாவ காரியத்திலேயோ வார்த்தையின் மித்தம் எங்கேயாவது தவறுவீங்களா, அல்லது ஏதாவது ஒரு பாவத்தில் அகப்படுவீங்களா, ஏதாவது ஒரு தவறுகள் செய்வீங்களா என்று சொல்லி அநேக அசுத்தாவிகள் உங்கள் மேல் கண் வைத்து உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய கண் ஒரு பக்கம், அசுத்தாவினுடைய கண் ஒரு பக்கம் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கும். ஆனால் நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட அந்த ஞானத்தின் பிரகாரம் நீங்கள் கிரயமாய் நடக்க வேண்டும். நீங்கள் கிரயமாய் நடக்கும் பொழுது உங்களுடைய முகம் வேறுபட்டிருக்கும். அப்படித்தான் ஸ்தேவானுக்கு நேராக அநேக கண்கள் இருந்தது. ஆனாலும் பரிசுத்த ஆவியானுடைய கண் ஸ்தேவானை காப்பாற்றினது. பாருங்க என்ன அழகாய் சொல்லப்படுகிறது. அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். அந்த தேவதூதனுடைய முகம் போல் இருக்க என்ன காரணம் என்று கேட்டால், ஸ்தேவான் கர்த்தருடைய ஞானத்தை தெளிவாய் காத்து கொண்டாராம். அதைதான் பிரசங்கி புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டது? மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அவன் முகத்தின் மூர்க்கம் மாறும். அதாவது ஸ்தேவானுடைய முகம் வேறுபட்டதற்கு காரணம் கர்த்தருடைய ஞானத்தில் அவர் நின்று கர்த்தருடைய ஞானத்தில் அவர் பேசினாராம். அப்பொழுதுதான் அந்த முகம் அந்த இடத்துல தேவதூதன் முகம் போல் இருந்ததாம்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அசுத்தாவி உங்கள் மேல் ஒரு கண்ணை வைக்கும், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் ஒரு கண்ணை வைப்பார். 2 கண்ணும் உங்கள் மேல் இருக்கும் பொழுது நீங்கள் அதிகமாய் தேவனுடைய வேத வசனத்தில் ஞானமாய் இருந்து ஞானமாய் தியானம் பண்ணி கர்த்தருடைய ஞானத்தை நீங்கள் காத்துக்கொள்ளும் பொழுது அசுத்தாவி உங்களை விட்டு அகன்று போகும். ஆனால் நீங்கள் தெய்வத்தினுடைய சமூகத்தில் நீங்கள் உட்காராமல் போய், கர்த்தரை நீங்கள் கண்டுக்காமல் போய், ஜெபத்தில் தரித்திருக்காமல் போய், நீங்கள் தூங்கி கொண்டு அசால்ட்டாக அஜாக்கிரதையா இருப்பீர்களானால் கர்த்தருடைய கண் உங்களை விட்டு அகன்று போகும் பொழுது ஸ்தேவான் மேல் எப்படி அநேக கண்கள் அந்த கூட்டத்தில் இருந்ததோ அப்படி அசுத்தாவினுடைய கண்கள் உங்கள் மேல் இருக்கும் பொழுது நீங்கள் அநேக காரியத்தில் மாட்டிக்கொள்வீர்கள். இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானுடைய ஞானத்தை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில தெய்வம் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட ஞானத்தை காத்துக்கொண்டு அந்த ஞானத்தின் பிரகாரம் கிரயமாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சாலமோன் பிரசங்கி புஸ்தகத்தில் எழுதி தெளிவாய் சொன்னார். இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்துவினுடைய 7 முறை புடமிடப்பட்ட அந்த புண்ணிய வார்த்தை உங்களுக்கு நேராக வந்து என்ன தெரியுமா சொல்லுகிறது? உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த ஞானத்தை கிரயமாய் நீங்கள் காத்துக்கொள்ளும் பொழுது உங்களுடைய முகம் உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் வேறுபட்டிருக்கும், உங்களுடைய படிப்பின் காரியத்தில் வேறுபட்டிருக்கும். நீங்கள் எந்தெந்த ஸ்தாபனத்தில் எந்தெந்த காரியத்தில் எந்தெந்த வேலையில நீங்க வேலை செய்து கொண்டிருக்கிறீங்களோ உங்களுடைய வேலை செய்யற எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக உங்கள் முகம் வேறுபட்டிருக்கும். காரணம் என்ன தெரியுமா? உங்களிடத்தில் இருக்கிற ஞானம் பரிசுத்த ஆவியானவருடைய ஞானம். அது தயவு செய்து அந்த ஞானத்தை காத்துக்கொள்ளுங்கள். அந்த ஞானத்தின் பிரகாரம் நீங்கள் நடக்கும் பொழுது அது உங்களை மேன்மைப்படுத்தும், அது உங்களை கனப்படுத்தும், அது உங்களுடைய தலைக்கு அலங்காரமான கிரீடத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. தயவு செய்து அசுத்தாவிக்கு இடம் கொடுக்காமல் பரிசுத்த ஆவிக்கு மாத்திரம் இடம் கொடுத்து உங்களுடைய ஞானத்தை காத்துக்கொள்ளுங்கள். பேசுகிற வார்த்தை கொஞ்சமாவது ஞானமாய் பேசுங்கள். போகிற இடத்துக்கு கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் போங்கள். என்ன செய்யணும் என்பதை கர்த்தரிடத்தில் கேளுங்கள். அவர் கொடுத்த ஞானத்துக்கு அவர் நிச்சயமாய் கட்டளை கொடுப்பார். அவர் கட்டளை கொடுக்கும் பொழுது அந்த கட்டளையின் பிரகாரம் நீங்கள் நடந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இறங்கி வரும். அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் பொழுது மோசேயினிடத்தில் அநேக காரியத்தை பேசும் பொழுது மோசே ஞானமாய் நடந்து கொண்டார். அந்த ஞானத்தின் மித்தம் 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை பத்திரமாய் வழி நடத்தினார்கள். ஒரு குறைவும் ஏற்படவில்லையாம். காரணம் என்னவென்று கேட்டால் கர்த்தருடைய ஞானத்தின் பிரகாரம் நடந்து கொண்டார் மோசே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். அந்த ஞானத்தை காத்துக்கொள்ளுங்கள். அந்த ஞானம் உங்களை காத்துக்கொள்ளும். அந்த ஞானம் உங்கள் வேலை காத்துக்கொள்ளும். அந்த ஞானம் உங்களுடைய ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்ளும். அந்த ஞானம் உங்களுடைய பணத்தை காத்துக்கொள்ளும். அந்த ஞானம் உங்களுடைய ஜீவனை காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. இந்த வேத வசனத்தின் பிரகாரம் இயேசு கிறிஸ்து உங்களை ஞானமாய் நடத்துவாராக. அந்த ஞானத்தின் மித்தம் நீங்கள் ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் காண்பீர்கள். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அன்பின் பரிசுத்த பரலோக நல்ல ஜெயபலமானவரே, உங்களுடைய கிருபைக்காக தயவுக்காக கொடான கூடிய நன்றி செலுத்தினப்பா. இந்த காலை வேளையில் உங்களுடைய பிள்ளைகளை ஞானமாய் நடக்க சொன்னீங்க. இந்த ஞானம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜீவனை காக்கட்டும். இந்த ஞானம் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை காக்கட்டும். இந்த ஞானம் உங்களுடைய பிள்ளைகளுடைய அநேக காரியத்தை அநேக ஆஸ்திகளை காக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இதுவரைக்கும் பட்ட பாடுகள் ஆண்டவரே போதும். ஞானம் இல்லாமல் பேசின வார்த்தைகளை மன்னிங்க. ஞானம் இல்லாமல் நடந்து கொண்டதை மன்னிங்க. ஞானம் இல்லாமல் போன எல்லா இடத்திலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் தவறி விழுந்திருப்பார்கள். தயவு செய்து அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த வேத வசனத்தின் பிரகாரம் நீர் ஆசீர்வதித்து ஞானமாய் நடத்துவீராக. ஆசீர்வதிங்கப்பா, கிருபையில மறைங்கப்பா, பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நிறைந்த இரக்கம் நிறைந்த புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறேன். உங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் இந்த வேத வசனத்தின் பிரகாரம் உங்களை ஞானமாய் நடத்துவாராக.